கைஸ் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட ஒரு ஒன்லைன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தலைவர் 173 படத்துக்காக ஒரு ஸ்டோரி லைன் அப்போ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட வந்து நடிக்க வேண்டியது. ஸோ சில இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்தை பற்றி அடுத்தடுத்த பேச்சுகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு முன்னாடியே கூலி படத்தோட ஷூட்டிங் டைம்லேயே நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட லோகேஷ் கனகராஜ் சொல்லி சூப்பர் ஸ்டார் ஓகே பண்ணிட்டாரு. பட் அந்த கூலி படத்தோட ட்ராப் ஆகாரமா இந்த படத்தை வந்து நடிக்க வேணாம், இனிமேட்டு இந்த படத்தை வந்து கையில் எடுத்து பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அடுத்த கதையை பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான வெறித்தனமான சப்ஜெக்ட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கதையை கேட்டோன்னே சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு கதையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பண்ணுறாரு தான் உண்மையான விஷயம். ஸோ கமல்ஹாசன் சாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அதேமாதிரி நெல்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை டேரக்ட் பண்ணுற இதில் பிஸியாக இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகல. ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பார்த்து செதுக்குவார். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் டிலே பண்ண வேணாம் அப்படின்றனால இப்போ அடுத்த ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட்டில் சுந்தர் சி உள்ள கூப்பிட்டு ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ இது 100% பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 173. ஸோ 174 தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரும் ரஜினி சாரும் ஒன்றா நடிக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காராமா. ஸோ அந்த படத்தோட கதையை வந்து எழுத பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சப்ஜெக்ட் ஆனாலுமே வைலன்ஸாக ரொம்ப இருந்திருக்குது, தொடர்ந்து வைலன்ஸான படமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணிட்டாரு அப்புறமா தான் அவர் தான் உண்மையான விஷயம். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜோட ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா பற்றின தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.